பெட்ரோல் பங்க் மாதிரி அந்த மெடிக்கல் ஷாப் மாதிரியும் இருக்கு. அங்க போயிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம்னா சொல்லி கேட்டு பாக்குறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்களோ எது பண்ணியா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் கைவிட்டுறாரு. இப்ப அப்படியே ஒரு கட்டத்துல இருட்ட ஆரம்பிச்சிருது. அந்த பண்ணிக்கு வேற மூச்சு பேச்சு இல்லாம போயிடுது. இதுல நம்ம ஹீரோ வேற அவ்வளவுதான் பண்ணி செத்து போச்சு நீ கொண்டுட்ட அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு சரி ஓகே இதை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதே காட்டு பகுதியில நல்லா இருட்டுச்சு. அந்த சமயத்துல பள்ளம் தோண்டி அந்த பண்ணியை புதைச்சு ஒரு இறுதி சடங்கு செஞ்சுட்டு அங்க வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா புதைக்கிற சமயத்துல தூரத்துல இருட்டுல இருந்து ஒரு உருவம் வெளியில வருமா. அதுவும் ஒரு பொண்ணோட உருவம். அவங்க அள்ளுட்டு நம்ம ஹீரோக்கு உடனே டக்குன்னு அந்த பண்ணிக்குட்டி எடுத்துட்டு நேரம் கார்ல வந்து வச்சுட்டு இருக்கும்போது வந்த உருவம் யாருடைய உருவம் சொல்லிட்டு பார்த்தா கிறிஸ்டியோட உருவம் தான் அங்க வந்து இருக்குது. பன்னிக்குட்டியும் பார்த்துட்டா பன்னிக்குட்டியை கொண்டுட்டியா என் பன்னிக்குட்டியை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் டென்ஷன் ஆக அதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆக வாங்கின நீங்க செத்தவனா கத்தி ஊரை கூட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பன்னிக்குட்டி லைட்டா கை கால அசைக்குமா பார்த்தா பண்ணி இன்னும் உயிரோட தான் இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ பிளேட்டை திருப்பி போட்டு பன்னிக்குட்டி நல்லா தாங்க இருக்குது அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த பொண்ணு அப்படியா சரி ஓகே எங்களுக்கு பண்ணி தான் எல்லாமே தெரியுமா பண்ணி தான் பணம் எங்களுடைய பொருளாதாரமே பண்ணி தான் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு பேச சரி ஓகே பொண்ணு இருட்டுல அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போவேன் வா நானே உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா பன்னிக்குட்டியும் அந்த பொண்ணையும் தூக்கிட்டு நேரம் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுகளை தான் அந்த பன்னிக்குட்டி இருக்குது. ஏதோ ரொம்ப சேஃபா காப்பாத்தி கையில வச்சிருக்க மாதிரி அந்த பொண்ணு வச்சிருக்குது. ஆனா அந்த பன்னிக்குட்டியோட மைண்ட் வாசியா அட பாத்தீங்களா சுதந்திரத்தை தேடி கஷ்டப்பட்டு தப்பிச்சு போனோம்னு பார்த்தேன் இப்படி மறுபடியும் வந்து மாட்டினே அப்படின்னு மாதிரி பார்க்க கொஞ்ச நாட்களே அந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து சேர்ந்துறாரு. வந்தவர் உள்ள கூட்டு போயிட்டு அந்த பொண்ணு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெட் கட் பண்ணி கொடுக்குறா சரக்கு ஊத்தி கொடுக்குறா ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் நல்லாவே கொடுக்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே கேஷுவலா பேச ஆரம்பிச்சுறாங்க. இவரும் கேட்கறாங்க நீங்க யாரு உங்க பேர் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது நான் சிட்டில இருந்து வந்திருக்கேன் எங்க அப்பாவை தேடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஓ சிட்டில இருந்து வந்திருக்கீங்களா இந்த காட்டு பகுதியை விட்டு நாங்க வெளியே போனது கிடையாது இங்கே பண்ணிங்களை வளர்க்குறோம் விற்கிறோம் அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஓ சிட்டில இருந்து வந்திருக்கீங்களா இந்த காட்டு பகுதியை விட்டு நாங்க வெளியே போனது கிடையாது இங்கே பண்ணிங்களை வளர்க்குறோம் விற்கிறோம் அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையை இங்கே முடிஞ்சு போறோம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்த விஷயத்தை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிடாரு. இந்த மாதிரி அப்பாவை தேடிட்டு வந்தேன் இந்த பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த காட்டு பகுதியில தான் அவரை கடைசியா பார்த்ததா சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இல்லையே நான் இதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க நீங்க வேணா ஒன்று பண்ணுங்களா நீங்க நைட் நீங்க தங்கிட்டு நாளைக்கு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கூட்டு போயிட்டு தன்னுடைய அம்மாவுடைய அறையை காட்டுறான். ஆக்சுவலி அவ அம்மா வந்து எப்பயோ இறந்து போயிட்டாங்க. பட் அவங்களுடைய ரூம் வந்து சுத்தமா நீட்டா இருக்கு நீங்க வேணா தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து ஓகேப்பா சூப்பர்ப்பா நம்ம டயர்டா தான் இருக்கிறோம் இந்த உபசரிப்பு வேற சூப்பரா இருக்குது இனி நைட் நீங்க தங்கிட்டே போலாமே அப்படின்ற மாதிரி நம்மளால ஒரு முடிவு வந்துட்டு சட்டையெல்லாம் கட்டி நல்லா கம்ஃபர்டபுளா இப்ப போய் படுத்துக்க. ஆனா பாவம் பிள்ளைக்கு தெரியல எங்க வந்து எப்படி மாட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அது தெரியாம இவர் தூங்க போயிடுறாரு. ஆனா இங்க இந்த பொண்ணு ராத்திரி முழுக்க தூங்காம வானத்தையே பார்த்துக்கிட்டு தன்னுடைய இறந்து போன அம்மா தனக்கு துணையா ஒரு அழகான ஆண் மகனை அனுப்பியிருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ராத்திரி முழுக்க வானத்தை பார்த்துட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது நம்ம ஹீரோ வந்து அப்படி தூக்கெல்லாம் கலைஞ்சு கண் முடிக்கிறாரு. அப்படி கண் முடிக்கும் போது இப்படி தூக்கி வாரி போட்டு நம்ம ஹீரோக்கு என்னன்னு பார்த்தா இந்த கிறிஸ்டி பொண்ணு கூட ரெண்டு பேர் ரக்கடா நின்றுட்டு இவனையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கிறிஸ்டியோடைய அப்பா இன்னொருத்தன் பேரு ஜங்கிட் ரக்கடா நின்றுட்டு இவனையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கிறிஸ்டியோடைய அப்பா இன்னொருத்தன் பேரு ஜங்கிட் இந்த பகுதியிலேயே சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவன். இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாரமா பார்க்க அது ஜங்கிட் மட்டும் ரொம்ப கிட்டவனா வந்து குறுகுறுன்னு பார்த்தவன் ஏதோ ஒரு பேச போறான்னு பார்த்தா அப்படி தலையில ஒரு டிச்சு ஒன்று இருப்பானா. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ மயங்கி வந்துற கட் பண்ணா பண்ணிகளுக்கு நடுவில் ஒரு துணி கூட இல்லாம ஒரு சங்கிலியால கழுத்துல கட்டப்பட்டு பண்ணிங்களா இந்த குடும்பத்துடைய பண்ணையில இருக்காரு. இதுல இந்த லூசு பையன் வேற தொடர்ந்து நம்ம ஹீரோ போட்டு காரணம் இல்லாம அடிச்சுட்டு இருக்கான். நான் என்னடா பண்ண உங்களுக்கு இருந்தா இப்படி விரும்பி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளவு கேட்டாலும் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இவன் இதே பகுதியில வளர்ந்தவன். இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது இந்த இடம் மட்டும்தான் இந்த பண்ணை மட்டும்தான். கூடவே அவன் காதலா நினைக்கிற அவன் கிறிஸ்டி பொண்ணு தான். சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா அவளை கல்யாணம் பண்ணிட்டு இதே இடத்துல செட்டில் ஆகணும்ன்றது அவனுடைய ஆசையா இருந்திருக்குது. பட் இப்போ புதுசா ஒருத்தன் வந்துட்டான். எங்க நம்ம ஹீரோவை பார்த்து இவ வந்து மனசு மாறிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளேயே ஒரு சின்ன மனஸ்தாபம். அதனாலதான் போட்டு மூஞ்சிலேயே அடி நீ அடிச்சிட்டு இருக்க. அப்ப குறுக்க போன கிறிஸ்டி அவன் எங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீலாம் கை வைக்க கூடாது வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதட்டி அனுப்பிடுறா. போறதுக்கு முன்னாடி அவன் ஒரு முறை போய் முடிச்சுட்டே போக நம்ம ஹீரோக்கு கெஞ்சுறாரு என்ன நடக்குதுங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆனா அப்போ ஹீரோனுடைய அப்பா அவருக்கு உள்ள வந்து மறுபடியும் நம்ம ஹீரோவை அடி அடிச்சு போட்டு அங்கிருந்து எல்லாருமே வெளியில போயிட. பாவம் நம்ம ஹீரோ பரிதாபமான நிலைமையில போட்டு துணி இல்லாம கழுத்துல சங்கிலி கட்டப்பட்டு எங்கடா வந்து மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு திக்கும் போதுதான் கொஞ்ச நேரத்துல வெளியில போனவங்க கையில 2 பக்கெட்டோட உள்ள வராங்க. இதுக்கப்புறம் நீ தான் பண்ணிங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் இப்படி குச்சி வச்சு கலக்கி அதுக்கப்புறமா தான் சாப்பாடு போடணும். ஒரு பக்கெட் பண்ணிக்கு ஒரு பக்கெட் உனக்கு அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்ல அப்படியே நம்ம ஹீரோ எட்டி பாக்குற அந்த பக்கெட்டை பண்ணிங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் சேம் ஃபுட்டு செம்ம கடுப்பாடுது. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோ தட்டி விட்டுட்டு நான் ஒண்ணு நீங்க வளர்க்குற பண்ணி கிடையாது ஒழுங்கான ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட இதை பார்த்தா ஹீரோனுடைய அப்பா என்ன திமிரா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வர. அப்ப இந்த பொண்ணு தடுத்து இல்ல விடுங்க அவனுடைய பட்னியே அவனுக்கு பாடம் போகட்டும் நீங்க போங்க பாத்துக்கலாம் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பாவை அனுப்பிட்டு
அப்படியே திரும்பி நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க பாருங்க எங்க அப்பா ரொம்ப மோசமானவர், அவர் பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, அவருக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க பொழைச்சிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிட. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் செம பசி, பசியில மயங்கியே போயிட்டாரு. பட் இப்ப கண் முழிச்சு பார்த்தா அவருக்கு முன்னாடியே மனுஷங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நல்ல சாப்பாடு ஒரு பிளேட் இருக்கு. நல்லா பசியில வேற நம்ம ஆள் ஆல்ரெடி இருந்தாரா, இந்த சாப்பாடை பார்த்தாலும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஆனா கழுத்துல மாட்டிருந்த சங்கிலி ரொம்ப ஷார்ட்டா இருக்குது. அவரால் அந்த ஃபுட்டை ரீச்சே பண்ண முடியல. பாவம் பயங்கர பசியில இருந்தவர் ரொம்ப ட்ரை பண்றாரு அந்த ஃபுட் எடுக்கிறதுக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் எடுக்கவே முடியல. பசியில அந்த சாப்பாடையே பார்த்துட்டு இருக்க அப்ப இவரு காப்பாத்தினாங்களே ஒரு குட்டி பண்ணி, அந்த பண்ணி வந்து இவருடைய சாப்பாடை இவரு கண் முன்னாடியே சாப்பிடுது. சோ ஒண்ணுமே பண்ண முடியல. நரக வேதனை, பசி. இப்படியே முதல் நாள் ராத்திரி விடிஞ்சு அடுத்த நாள் காலையில விடியுது. அப்படி விடியும் போதே இந்த பண்ணைக்குள்ள 2 பேர் வராங்க. பயங்கர தௌலத்தா இருக்கானுங்க, வயசானவங்க மாதிரி தெரியுறாங்க. இந்த இடத்துல பெரிய தலைகட்டு போல இருக்குது. அந்த அளவுக்கு தான் திமிரா உள்ள வரானுங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாதவங்க. இப்ப அவனுங்க வந்து நம்ம ஹீரோ பார்க்க, நம்ம ஹீரோ நம்மளை காப்பாத்த தான் யாரோ வந்துட்டாங்க பொழுது, சார் சார் இதை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்து ஹீரோனுடைய அப்பா, அவளா வேலைக்கு கிடையாது, பண்ணீங்க வேணா வாங்கிக்கோங்க, எனக்கும் என் பொண்ணுக்கும் கடவுளா பார்த்து கொடுத்து வாங்குவேன், இவனெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்ப ஜன்கிட்ட வரான். இந்த 2 பெருசுங்கள்ல ஒண்ணு இந்த ஜன்கிட்டோடைய அப்பா. இவன் எந்த ஒரு யூஸுமே இல்லாத இருந்ததுனால நம்ம ஹீரோட அப்பா கிட்ட ஆல்ரெடி வித்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஏற்கனவே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சரி ஓகே அவன் அப்புறம் பார்த்துப்போம், முதல்ல பண்ணி வாங்குறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட. அன்னைக்கு ராத்திரி இந்த ஜன்கட் பையன் திருட்டுத்தனமா நம்ம